நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? என்னங்க, காஃபி கொண்டு வரட்டுங்களா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுறியா? ஏங்க இப்படி எரிஞ்சு விடுறீங்க? அந்த பையனை நினைச்சா எரிச்சல் வராம வேற என்ன வரும்? உங்க தம்பி பண்ணது தப்புதாங்க. அதுக்காக தினமும் தம்பியை திட்டிக்கிட்டே இருக்க போறீங்களா? அவனை திட்டாம கொஞ்சம் சொல்றியா? வேலையில இருக்கிற டென்ஷன் பத்தாதுன்னு இவன் வேற என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். எங்க வர சொல். இல்லீங்க, அவன் காலையிலே வெளியில போயிட்டான். அண்ணா, ஏண்டா உன்னை எங்கேயும் வெளியில போக கூடாதுன்னு சொன்னல, ஏண்டா போன? எத்தனை நாள் தான் நானும் பயந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது? அதான் அந்த கார்த்திக் வேற ஆளுங்களை அடையாளம் கட்டிட்டான்ல, அதுக்கப்புறம் நாங்க எப்படி மாட்டுவோம்? பாத்தியா, நான் இருக்கிறேன்ற தைரியத்துல என்னெல்லாம் பேசுறான்னு பாத்தியா? டேய், 4 பேரை உள்ள தூக்கி போட்டா நீ தப்பிச்சுட்டு தான் அர்த்தமா? அந்த ஏகே மறுபடியும் என்கிட்ட வந்து நீங்க பிடிச்சது உண்மையான குற்றவாளி இல்லைன்னு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஏகேக்கு மட்டும் இவன் தான் உண்மையான குற்றவாளின்னு தெரிஞ்சது, இவனை என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது. உங்களுக்கு இருக்கிற பவருக்கு நீங்க யாரை வேணா சமாளிக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையில்லாம ஏகேவை பத்தி இவ்வளவு பயப்படுறீங்கன்னு தெரியல. உன்னை தேடுறது அந்த ஏகே மட்டும் இல்லடா, கூட செல்லமான ஒருத்தி இந்த கேஸ்ல இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறான். தெரியுமா உனக்கு? அவங்க 2 பேரும் என்ன துருவி துருவி கேட்கிற கேள்வியில சமாளிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுது. இங்க பாரு, இந்த கேஸ்ல அக்யூஸ்ட் யாருங்கிறதே தெரியக்கூடாது. அவங்கள தேடி தேடி அவங்க சலிச்சு போகணும். அவங்க சலிச்சு போய் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீ யாரு கண்ணிலையும் படக்கூடாது. இந்த வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. அண்ணா, நாள் முழுக்க வீட்டுக்குள்ள எப்படி நடந்து கிடக்கிறது? இருக்கணும்டா. நீ பண்ண தப்புக்கு இந்த தண்டனையாவது அனுபவி. அஞ்சலி, அஞ்சலி, என்ன இது? நான் வந்தது கூட கவனிக்காம அப்படியே உட்கார்ந்திருக்க? என் விதிய பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். விதியா? இப்பவே அதை பத்தி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? யோசிச்சுதானே ஆகணும். இப்பவே அனுபவிக்க கூடாத கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுட்டனே. இந்த பாரு, இந்த மாதிரி நேரத்துல இதை பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது. முதல்ல இந்த மாதிரி தனியா நீ உட்கார கூடாது. நீ வா, என் கூட கீழே வந்து உட்காரு. வா வா. வாமா. வா உட்காரு. வா. இந்தா, எல்லாரையும் வேற ஆளுன்னு நினைக்காத. எல்லாரும் ஒரு குடும்பமா நினைச்சுக்க. எங்க கிட்ட எல்லாம் சகஜமா பேசு. ஏமா அமைதியா இருக்க? ஏதாவது பேசுமா.
என்ன பேசுறது? இப்ப ஏதோ விதியை பத்தி யோசிச்சுதான் சொன்னியே, என்ன யோசிச்சேன்னு சொல்லு, சும்மா சொல்லு. உன் மனசுக்குள்ள இருக்கிறது உள்ளே பூட்டி வச்சுனா அது ஒரு பெரிய பாரம் ஆயிடும். மனசு விட்டு பேசுறதுக்கு நம்ம யாரையாவது ஒருத்தரை செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு நடக்கிற நல்லது கெட்டது சந்தோஷம் துக்கம் எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட பகிர்ந்துக்கணும். அப்பதான் மனசுக்கும் லேசா இருக்கும். உங்க ஒய்ஃப் சாப்பிட்டது ரொம்ப பவர்ஃபுல்லான பாய்சன். அதுல இருந்து அவங்கள காப்பாத்தியாச்சு. ஆனா அதுக்காக பாய்சனோட பாதிப்பு இருக்காதுன்னு சொல்ல முடியாது. அந்த பாய்சன் அவங்க வயிற்றுல வளர்ற குழந்தைய பாதிச்சாலும் பாதிக்கலாம். என்னங்க, நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட் தான். என்னங்க இழுக்குறீங்க? நான் சொல்றது உங்களுக்கு சரியா படலையா? நீ சொல்றது சரிதான் சொல்லுமா. இருந்தாலும் சில நேரங்களில் மனுஷங்க ஏதோ ஒரு ரகசியத்தை மனசுக்குள்ள புதைச்சுதான் வைக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி சமயத்துல நடக்கத்தான் செய்யும். ஏமா, அந்த பொண்ணு சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது பேசுங்கன்னா ஆளாளுக்கு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. ஆமா இல்ல? நீ யோசிச்சத சொல்ல சொன்னா எங்களை யோசிக்க வச்சிட்டிய. சரியான ஆள் அஞ்சலி. ஏய், சிரிப்பு வந்துச்சுன்னா சிரிக்க வேண்டியது தானே? ஏன் சிரிக்கிறது போய் கண்ட்ரோல் பண்ற? நடந்தது மறந்து சிரிக்கிறதுக்குள்ள அடுத்த நொடியே நடந்தது ஞாபகம் வருது. நான் எப்பவுமே நல்லா யோசிச்சுதான் முடிவெடுப்பேன். அதுக்காக எவ்வளவு டைம் தேவைப்பட்டாலும் பொறுமையா யோசிப்பேன். நான் இது வரைக்கும் எடுத்த முடிவெல்லாம் தப்பா போனதில்லை. ஆனா என்னோட லைஃப் பார்ட்னர் செலக்ட் பண்ண விஷயம்தான் தப்பா போச்சு. இதுதான் விதி போல இருக்கு. இதுதான் ரூம்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தியா? நீ சொல்ற மாதிரி விதின்னு ஒண்ணு இருக்கிறது நிஜம். ஆனா எந்த சூழ்நிலையிலையும் மனசை தளர விடாம போராடிக்கிட்டே இருந்தனா அந்த விதியை நம்மால மாத்தி அமைக்க முடியும். இங்க பாரு, உனக்கு நடந்தது எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது ஒண்ணுதான். நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக விதியை குறை சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுமா. உனக்காக என்ன பண்ணணும்? என்னால முடியாதது கூட நான் உனக்காக செய்றேன். சொல்லு. நான் கார்த்திகை பார்த்து பேசணும். நீங்க தான் என்ன அவன்கிட்ட கூட்டிட்டு போகணும். அவன் தான் மாறி போயிட்டல்ல, அவனை பார்த்து என்ன பேச போற? அவன் ஏன் இப்படி மாறினான்னு எனக்கு தெரியணும். போலீஸ் ஸ்டேஷன்ல ஏன் அப்படி சொன்னான்னு நான் அவன்கிட்ட கேட்கணும். நல்லா யோசிச்சு பாரு. அவன் வீடு தேடி போய் அவன்கிட்ட தகராறு பண்ணுமா? செல்லம்மா, நீ ஏன் அது பிரச்சனையா நினைக்கிற? இதை பாரு செல்லம்மா, நீ நேரா போய் அவன் ஷர்ட்டை பிடிச்சி 4 அரை கொடுத்து ஏன்டா இப்படி பொய் சொன்னு கேளு. ப்ளீஸ், எனக்காக உங்களால முடியாதது கூட செய்யறேன்னு சொன்னீங்களே, இது உங்களால முடிஞ்சது. எனக்காக ப்ளீஸ். சரி, போலாம். வா வா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க.
யாரு வீட்ல? யாருங்க? என்னங்க? என்னடி? கொஞ்சம் சீக்கிரம் இங்க வாங்க. என்னம்மா? எது கூப்பிட்ட? யார் வந்திருக்காங்கன்னு அங்க பாருங்க. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? கார்த்திக் கிட்ட அஞ்சலி ஏதோ பேசணுமா? உங்க பையனை கொஞ்சம் கூப்பிடுங்க. ஏமா அஞ்சலி, உங்ககிட்ட தான் கார்த்திகை மறந்துடுன்னு சொன்னேன்ல, திரும்பவும் வந்து பேசணும்னு சொன்னா எப்படி? நான் இப்ப வந்தது கார்த்திகை மறக்க முடியாம இல்ல, அவன் கிட்ட ஒரு சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அது தெரிஞ்சா நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். என்ன தெரிஞ்சுக்கணும் அவனை பத்தி? எதுவா இருந்தாலும் என்கிட்டயே கேளு. இந்த பாருங்க, இது உங்க வீடு. உங்க வீட்டு வாசல்ல எங்க 2 பேரையும் நிக்க வச்சு நீங்க சத்தம் போட்டு பேசுனீங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எட்டி பாப்பாங்க, என்னன்னு வந்து கேட்பாங்க. அப்போ உங்க வீட்டோட லட்சணத்தை நான் சொல்ல வேண்டி வரும். பரவாயில்லையா உங்களுக்கு? உள்ள வாங்க. வா. din taka din kedata tarekata din taka din kedata tarekata takadum takada takada takadum takada கார்த்திக், அஞ்சலி உங்ககிட்ட ஏதோ கேட்கணுமா? என்னன்னு கேட்டு உடனே அனுப்பிச்சிரு. என்ன கேட்கணும் கேளு. போலீஸ் ஸ்டேஷன்ல ஏன்டா அப்படி போய் சொன்ன? கேக்குறேன்ல, சொல்லு. அவங்கள என்ன நாசம் பண்ணவங்க? ஆமா. அஞ்சலி பொறுமையா நிதானமா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கா. கேக்குறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. போலீஸ் ஸ்டேஷன்ல யாருக்காவது பயந்துகிட்டு நீ போய் பேசியிருக்கலாம். இது உன் வீடு, இங்க நீ போய் சொல்லணும்னு அவசியம் இல்ல. தயவு செஞ்சு இப்பயாவது உண்மையை சொல்லு. அதான் சொல்றேன்ல, நிஜமாவே உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டது அவங்க தான். திரும்ப திரும்ப போய் பேசுற நீ. அவங்களை எனக்கு நல்லா தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? நீதான் அந்த நேரத்துல போதையில இருந்தது. எப்படா உன்னால போய் சொல்ல முடியுது? அப்பதான் உயிருக்கு பயந்து ஓடி போனேன். இப்ப எதுக்கு நான் பயப்படுறேன்? அஞ்சலி, ஏய் ஏய், முதல்ல அவன் சட்டையில இருந்து கையேடு. விடுறி அவனை. முடியாது. அவனுக்கு சரியான பதில் சொல்ற வரைக்கும் அவனை நான் விட மாட்டேன். நீ விடுறா. அவனை பார்த்து சும்மா இருப்ப நினைச்சா? ஏய், பதிலுக்கு கையேடுடா. எடுறீனா? ஏய், முடியாது. எடுக்கலாம் அவனை. ஏய். அவன் மேல கை பட்டுச்சு, நடக்கிறத வேற. அவன் மட்டும் என் பையன் சட்டையை பிடிச்சு இழுக்கலாமா? உன் பையன் தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருப்பான், அதை பாத்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பாளா? நியாயமா பார்த்தனா செருப்பு கழட்டி அடி. பாத்தீங்க கேக்குறான்னு சந்தோஷப்படுங்க. ஓவரா பேசாதமா. செருப்பு கழட்டி அடிக்கிற அளவுக்கு எங்க பையன் என்ன தப்பு பண்ணிட்டான்? என்ன பெரியவரே, ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுறீங்க. உங்க பையன் காதலிச்ச பொண்ணு கதற கதை காப்பாத்துன்னு கேட்டு விட்டுட்டு ஓடி போன. இப்ப அவ வாழ்க்கையை கெடுத்து விட காப்பாத்த பாக்குற. பத்தாவதுக்கு போதையில இருந்ததா பொய் சொல்லிருக்கான். இதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியல? டேய் சொல்லுடா. அவ கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லுடா. என்ன ஆளை கூட்டு வந்து மிரட்டியா? எத்தனை பேரை கூட்டு வந்தாலும் எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. எங்க எப்படி கேட்டாலும் இதான் என் பதில். இதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. உன்னெல்லாம் கேட்க வேண்டிய விதத்துல கேட்டா தான் சரியா வரும். சொல்லுடா. கையெடுங்க. என்னடா இவ்வளவு திமிரா பேசுற? கையெடுங்க. நீங்க ஏன்டா அப்படி சொன்ன? எடுக்க முடியாதுடா. என்னடா கையெடுக்கலாம், மரியாதை கட்டணும். ஐயோ, ஆற பாத்துடா மரியாதை கெட்டு போயிடுன்னு சொன்ன.
பொய் சொல்ற உனக்கு எவ்வளவு கோவம் தான் எங்களுக்கெல்லாம் எவ்வளவு இருக்கணும் சொல்லுடா. இப்ப நீ உண்மையை சொல்லல, இதே இடத்துல உன்னை கொன்னு புதைச்சிட்டு தான் மறுவேலையை பாரு. கொன்னு புதைப்பமா? நல்லா நீ கொன்னு புதைப்பாடாங்க. என்ன பாரு சும்மா இருப்போம் நினைச்சேன். இந்த பார் என் புள்ள மேல கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. சும்மா ஓன் புள்ளங்கிற உன் புள்ளைய நம்பி மட்டும் நீயும் உன் பொண்ணை எங்க போயிடாத. ஏன்னா ஏதாவது ஒரு ஆபத்துனா பெத்த அம்மானு பார்க்க மாட்டா, கூட பிறந்த தங்கச்சியை பார்க்க மாட்டான், பயந்து ஓடி போயிடுவான். இவனெல்லாம் ஒரு புள்ளன்னு சொல்லிக்கிட்டு ஒரு சும்மா அதே பேசிட்டு இருக்காதம்மா. நான் கேக்குறேன், நீ மட்டும் ஒரு ஆம்பளை பிள்ளை மேல கை வைக்கலாமா? இந்த பார் நீ வந்த வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே. வந்த வேலை அவனை ஒழுக்க பதில் சொல்ல சொல்லு. உண்மையான குற்றவாளி யாருன்னு சொல்லத்தானே இவனை இவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கோம். என்னமோ வந்ததுல இருந்து ரொம்ப திமிரா பேசுறான். சொல்லுடா. ஏய் சொல்லு, யார் அது? எதுக்காக தப்பா நாளை காட்ட? ஏன் இவ்வளவு போய் சொல்ற? ஏன் அஞ்சலி பத்தி இவ்வளவு தப்பா பேசுற? சொல்லுடா, சொல்லு. இவ்வளவு தூரம் கேக்குறேன்ல, சொல்லு. சொல்லு, சொல்றது கேளுங்க. வேண்டாம், அவன் ஏதாவது போலாம். சொல்லுடா. இல்ல அஞ்சலி, அவன் சொல்ற வரைக்கும் இங்க போக மாட்டேன். சொல்லு. தயவு செஞ்சு அவரை விட்டுடுங்க. வாங்க நம்ம போலாம். சொல்றத கேளுங்க. போலாம். அவன் ஏன் போய் சொன்னானே கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்கு தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். ஆனா அவன் பொய்ய தவிர வேற எதுவுமே பேச மாட்டேங்கிறான். இதுக்கு மேல அவன் கிட்ட பேசுற நமக்கு தான் அசிங்கம். போலாம் வாங்க. நல்லா யோசிச்சு தான் பேசுறியா? ஆமா, செஞ்சது தப்புன்னு அவனுக்கு தெரியலையா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறான்னு ஒண்ணுமே புரியல. இதுக்கு மேல அவன் நமக்கு சாதகமா பேசுவான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. நம்மளால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். வாங்க போலாம். இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சேன்னு மட்டும் நீ நினைக்காத. என்னதான் மாத்தி மாத்தி பேசினா உனக்கு நிச்சயமா தண்டனை உண்டு. ஆனா உன்னை எங்க எப்படி தண்டிக்கணும்னு எனக்கு தெரியும். இன்னும் தூங்கல? இல்ல. உனக்கு சாப்பாடு பிடிக்கலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கார்த்திக் வீட்டுல நடந்ததே நினைச்சிட்டு இருக்கியா? இதுக்கப்புறமா உன்னை கல்யாணம் பண்ணிக்குவான்னு எதிர்பார்க்கறியா? அவனா எனக்கு ஒரு ஆபத்துனோனே விட்டுட்டு கோழ மாதிரி ஓடி போனான். அதுக்கப்புறம் நான் எப்படி இருக்கேன்னு வந்து பாக்குறதுக்கு கூட மனசு இல்லாதவன். அவனா என் வாழ்க்கைக்கு துணையா இருப்பான் நான் எதிர்பார்ப்பேன். அவனே வந்து கேட்டா கூட நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நிஜமா தான் சொல்றியா? ஆமா, உயிருக்கு பயந்து போய் எப்ப கோழ மாதிரி ஓடி போனானோ அப்பவே அவன் மேல இருந்த மரியாதையும் போச்சு, என் மனசுல இருந்த காதலும் போச்சு. நான் உன்னை எப்படி சமாதானப்படுத்த போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, நீயே தெளிவாயிட்ட. அவ்வளவுதான். இனிமே உன் வாழ்க்கைய ஆண்டவகிட்ட ஒப்படைச்சிட்டு அப்படியே அமைதியா சந்தோஷமா இரு. என்ன சரியா? செல்லம்மா. சரி, நீ தூங்கு. வா சாப்பிடலாம். வந்துட்டேங்க. இதுக்கு மேல நான் போலன்னா சாப்பாடு தட்டுல போட்டு இங்க கொண்டு வந்துருமா. இந்த வந்துட்டேங்க. ஏங்க, நான் பரிமாறிக்க மாட்டேனா? நீங்க என்ன புதுசா பேசுற? தினமும் நான் தானே உனக்கு பரிமாறுவேன். பேசாம சாப்பிடு சாப்பிடு. எங்க அஞ்சலிக்கு நான் சாப்பாடு கொடுத்தேன். மாமாவும் அமுதம் எப்ப சாப்பிட்டாங்க? இவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்ணி இப்பதான் சாப்பிட்டுட்டு வெளியே பேசிட்டு இருக்காங்க. எங்க நீங்க சாப்பிடல? என்ன நீ இன்னைக்கு எல்லாம் புதுசு புதுசா கேட்டுட்டு இருக்க? இது பாரு, என்னைக்காவது நீ சாப்பிடாம நான் சாப்பிட்டிருக்கேனா? பாருங்க, உங்களுக்கு பசி எடுத்துச்சுன்னா தயவு செஞ்சு சாப்பிடுங்க. ஆமா, என்ன மட்டும் நேரத்துக்கு சாப்பிட சொல்லு. ஆனா நீ இந்த கார்மெண்ட்ஸோட கணக்கு வழக்க பார்க்க ஆரம்பிச்சிட்டா உனக்கு நேரம் போறதும் தெரியாது, பசி எடுக்கிறதும் தெரியாது. வேலை முடிஞ்சதும் ஏதாவது ஒன்று சாப்பிட்டு தூங்கிட வேண்டியது. அப்படி நீ இருக்க கூடாதுன்னு தான் முதல்ல உன்னை நல்லா சாப்பிட வச்சுட்டு அப்புறம் நான் சாப்பிட்றேன். அது சரி. இப்ப என்ன விழுந்து விழுந்து கவனிப்பீங்க. நாளைக்கு குழந்தை பிறந்தோடனே என்ன திரும்பி பார்க்கவே மாட்டீங்க. நீங்க மௌனமா இருக்கிறத பார்த்தா நான் சொல்றது சரி போல இருக்கு. என்ன செல்லம்மா இப்படிலாம் பேசுற? இந்த பாரு, எனக்கு குழந்தை முக்கியம்தான். அதுக்காக உன்னை சரியா கவனிக்காம குழந்தை மட்டும் பார்த்துப்பேன்னு எப்படி சொல்ற? ஏங்க,
இது யோசிக்கிறதுக்கு என்ன தனியா ஒரு மூளை வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. குழந்தை பிறந்தா அது குட்டியா அழகா இருக்கும். அது கை கால் உதச்சுக்கிட்டு அழுவுறது பார்த்தோன்னே உடனே பதறி போய் நீங்க வந்து தூக்கிடுவீங்க. அதுக்கப்புறம் குழந்தை கூட அப்படியே ஒட்டிக்குவீங்க. முதல்ல தவள ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கும். அதை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க கவனிச்சுட்டு இருப்பீங்க. அந்த நேரத்துல எனக்கு ஏதாவது வேணும்னு கேட்டா நீங்க வந்து என்ன பாப்பீங்களா? பாத்தியா, இதுக்குதான் சாப்பிடும்போது பேசக்கூடாதுங்கிறது. நீ முதல்ல அமைதியா சாப்பிடு. இந்தா தண்ணி குடி. அங்க போனா உன் பேரு ஞாபகம் வருது, இங்க வந்தா அவ பேரு ஞாபகம் வருது. என்ன ஸ்னேகா, என்ன வேணும்? கொஞ்சம் ஆப்பிள் கொண்டு வா. ஓஎஸ் கொண்டு வரேன். அவன் இருக்கிற இருப்புல இங்கேயே படுத்துருவான் போல் இருக்க. படுக்கட்டும். அப்பதான் ராத்திரி எங்க தங்குனீங்கன்னு முத்தழி கேட்டு டார்ச்சர் பண்ணுவான். நீங்க 2 பேரும் பண்ண டார்ச்சர்ல அவன் பைத்தியம் பிடிச்சு அலைய போறான். பைத்தியம் பிடிச்சாலும் சரி, டார்ச்சர் தாங்காம தூக்கல தூங்கினாலும் சரி, ரெண்டுல எது நடந்தாலும் நமக்கு சந்தோஷம் தான். ஸ்னேகா, இன்னும் முழுசா ஏர்ல போல் இருக்க. ஆப்பிள் கொண்டு வரது இவ்வளவு நேரமா? வந்துட்டேன். இப்போ டைம் என்னாச்சு? மணியா? மணி நிதானமா சாப்பிடுங்க. மணி 8 தான் ஆகுது. 8 ஆச்சா? ஆமா. மாப்பிள்ள 8 தானே ஆகுது. பதறாம ஒரு 10 மணிக்கு போலாம். பெரிய முள்ளு 12லயும் சின்ன முள்ளு 10ல இருந்தா 10 தானே மணி? ஐயோ இல்ல நேத்துல இருந்து அந்த கடிகாரம் ஓடல. ஆமா, நேத்து டயத்தையே காட்டுது. ஆமா, அப்படியா? இல்ல, நான் உடனே வீட்டுக்கு போறேன். என் பாட்டு திண்டாட்டம் தான். முத்தலைக்கு போய் இப்படி பயந்து சாகுறீங்களே மாப்பிள்ள. அப்புறம் பயந்து சாகாம என்ன பண்றது? நான் என் வீட்டில் இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? முத்தலைக்கு வீட்டில் இருக்கேன். முன்னெல்லாம் முத்தலைக்கு மட்டும் இருக்கேன் சமாளிச்சிருவேன். இப்போ வந்து 3 வாய் இருக்கு சமாளிக்கிறதுக்கு. அவங்க அப்பா, அவங்க அம்மா, முத்தலைக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க. ஏங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா? ஏதாவது போய் சொல்லி சமாளிக்க வேண்டியதானே? ஏதோ கொஞ்சம் நஞ்சம் போய் சொல்லி சமாளிக்கலாம். நானும் மனுஷன் தானே, எவ்வளோதான் போய் சொல்றது. நான் புறப்படுறேன். ஐயோ, கையில் வாட்சை கட்டிட்டு நான் பேசுறேன். மணி 8 ஆச்சு, நான் புறப்படுறேன். அட, என்னங்க அவசரம்? இருந்துட்டு போங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, திட்டுவாங்களே. சரி, நான் வேணா உங்களை வீடு வரைக்கும் வந்து டிராப் பண்ணிட்டு போட்டுமா? நீ வந்துடுவ, நான் சம்மதி ஆயிடுவேன். சரி, பார்த்து பத்திரமா போங்க. பார்த்துதான் போறேன். பத்திரமா போறேனான்னு தெரியல. மெயின் கேட்டே மகளா தெரியுது, அப்புறம் எங்க பத்திரமா போறது? இந்த ஆள் இன்னைக்கு ராத்திரி இங்க தங்குவான், இதனால வீட்டுல ஏதாவது பிரச்சனை ஆகும்னு பார்த்தா தப்பிச்சிட்டானேப்பா. அது வேற ஒண்ணும் இல்ல, முத்தலகி பேரை கேட்டாலே பயப்படுறான். முத்தலகிட்ட பயம் இருக்கிற வரைக்கும் இவன் மாறவே மாட்டான், இப்படிதான் இருப்பான். முதல்ல இந்த பயத்தை போக்கணும், அப்பதான் அவன் நம்ம வழிக்கு வருவான். அது பின்னே
அதான் வெள்ளு. காலை இவ்வளோ வீங்கி கிடக்குது. முத்தழகு என்னடி இப்படி தடி ஆயிட்ட? மாப்பிள்ள நான் முத்தழகு இல்ல, முத்தழகியோடைய அம்மா. நீங்களா? சாரி. நீங்க ஏன் திறக்கிறீங்க? யார்ப்பா அந்த நேரத்தில்? மாப்பிள்ளையா? நீங்க ஒன்றும் தூங்கலையா? யாருமே தூங்கலையா? நிக்கிற போஸே சரியில்லையே. முத்தழகி எங்க? முத்தழகி, முத்தழகி இங்க வாமா. இதான் முத்தழகி. கரெக்ட். ஏன் இப்படி வாசல்லே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. ஏமாமா ஆடுற? குடிச்சிருக்கியா? முத்தழகி, உங்களே இல்ல, என் மகளை கூப்பிட்டேன். என்னப்பா? மாப்பிள்ளைக்கு இந்த பழக்கம்லாம் இருக்காமா? என்ன சொல்றீங்க? என்னம்மா என்ன சொல்றீங்கன்னு கேக்குறேன். குடிச்சிட்டு எப்படி தள்ளாடிக்கிட்டு வந்திருக்கிறார், யார் என்னன்னு தெரியாம பேசுறாரு. போய் என்னன்னு பாருமா. எங்க ஏண்டி ஏங்குற? குடிச்சிருக்கீங்களா? அப்படின்னா சைட்ல வேலை ஜாஸ்தியா இருந்தது, அதனால கொஞ்சம் போல குடிச்சேன். கொஞ்சமா குடிச்சிட்டு வந்த லட்சணத்தை பாத்தியாமா? அவங்க வீட்டுல இருந்த வரைக்கும் அவருக்கு நிறைய பொறுப்பு இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் நாம பாத்துக்கிறதுனால அவர் கவனம் வேற பக்கம் போக ஆரம்பிச்சிச்சு போல. என்னங்க இது? மாப்பிள்ள வந்ததும் வராதுமா நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அப்ப இருந்த கதை வேற. அப்ப நம்ம அவர் எதுவும் கேட்கறது இல்ல. ஏன் தெரியுமா? அப்ப அவரும் சரியா இருந்தாரு, குடும்பத்தை பொறுப்பா கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்போ அவரும் சரியில்லை, குடும்பத்தையும் சரியா கவனிக்கிறது இல்ல. ஏதோ நம்ம இருக்கிறதுனால வண்டி ஓடிட்டு இருக்கு. வண்டி ஓட்டுறவன் கேள்வி கேட்க மாட்டானா? மாப்பிள்ள உங்க வீட்டுல இருக்கும்போது ஒழுங்கா இருந்தாருன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. தண்ணிக்குள்ள காத்த விட்டா அது வெளியே வந்துடும். அந்த மாதிரி மாப்பிளோட பழக்க வழக்கெல்லாம் ஒவ்வொன்றா இப்ப தெரிய வருது. இந்த லட்சணத்துல குடிச்சிட்டு காரை ஓட்டிட்டு வந்திருக்காரு. நிதானம் இல்லாம காரை ஓட்டிட்டு வந்திருக்காரு. ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆயிடுச்சு? நான் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க ஆளாளுக்கு. பாத்தியாடி, அவர் ஒரு மாதிரியா இருக்கிறதுனால நாம சொல்றதெல்லாம் அவருக்கு ஒரு மாதிரியா தெரியுது. அப்பா நீங்க பேசாம இருங்க. நீங்க உள்ள போங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். மாப்பிள கொஞ்சம் நில்லுங்க. இனிமே இந்த மாதிரி குடிச்சிட்டு வர வேலையெல்லாம் வச்சு கூடாது நீங்க. ஆமா நீங்க போங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். செல்ல தட்டு தட்டிட்டு போறாரா? விசாலம் என்னங்க? பாத்தியா நம்ம பொண்ண? மாப்பிள்ளை எவ்வளவுதான் குடிச்சிட்டு வந்தாலும் எவ்வளவு தன்மையா அவருக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன்னு போகுது பாத்தியா? என் பொண்ணு வெளியில பாக்கத்தாங்க அப்புறாணி. உள்ள போய் மாப்பிள்ளைய என்ன கேள்வி கேட்க போறா, அவர் எப்படி பேன்னு முழிக்க போறாருன்னு பாருங்க. நீங்க கிளம்புங்க.
சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. ரத்னா சாப்பிட்டியா? அவளும் சாப்பிட்டா. சும்மா எங்க மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க, பேசாம சாப்பிடுங்க. எதுக்குடி கோவப்படுற? 2 பேரும் சாப்பிட்டீங்களான்னு கேட்டது தப்பா? அது தப்பு இல்ல. எங்களை பத்தி எந்த கவலையும் இல்லாம இப்படி குடிச்சிட்டு வரீங்களே, அதுதான் தப்பு. அதில் என்னடி தப்பு இருக்கு? நான் என்ன பண்ண மாதிரி வீட்டில் இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கியா? சைட்டில் எவ்வளோ வேலை இருக்கு, சைட்டில் எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க. எதையாவது திருடிட்டு போயிடுறாங்களாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. எத்தனை பேருக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கு. சைட்டுக்குள்ளே காலையில் நுழைஞ்சா அதை விட்டுட்டு வெளியே வர வரைக்கும் ஒரே டென்ஷன் தான். அந்த டென்ஷனோட வீட்டில் வந்து படுத்தா எப்படி தூக்கம் வரும்? அதான் கொஞ்சோண்டு குடித்தேன் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கு போய் ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி கேட்குறிய. இப்படி அர்த்த ராத்திரியில குடிச்சிட்டு வந்து கதவு தட்டினா கேள்வி கேட்க மாட்டாங்களா? ஏண்டே, வேலையிலேருந்து வீட்டுக்கு வர்ற ஆம்பளை லேட்டாக வந்தா நீ வந்து கதவு திறக்க மாட்டியா? ஏங்க சொல்றது புரிஞ்சுக்காம ஏங்க இப்படி கோவப்படுறீங்க? நீங்க இப்படி கண்ட நேரத்துல குடிச்சிட்டு வந்தா அப்பா தொந்தரவா நினைக்க மாட்டாரா? நினைப்பா அவங்க அப்பா தொந்தரவா. பழசெல்லாம் மறந்து போயிட்டான்னு நினைக்கிறான். இத பாருங்க, எதுவா இருந்தாலும் சுத்தி விளைக்காம நேரடியா சொல்லுங்க. உனக்கு எல்லாம் விளக்கமா சொல்லணும்டி. கொஞ்ச நாள் நான் இங்க இருக்கிறதுக்கே உங்க அப்பன் ஜடமாடியா பேசுறாரு. நல்லா இருக்கிற நேரத்தில் உங்க வீட்டுக்கு நான் எவ்வளோலாம் செஞ்சிருப்பேன். மாச கணக்கில் உட்காந்துட்டு எங்க வீட்டில் கொட்டிக்கிட்டு இல்லை. ஒரு நாளாவது நான் இப்படி பேசியிருப்பேனா? என்கிட்ட வந்து சொல்லுவான் அவங்க அப்பன், மாப்பிள்ள போயிட்டு வரட்டான்னு கேட்பான். நான் வந்து மாமா ஒரு 2 நாள் இருந்துட்டு போ மாமான்னு சொல்லுவேன். அப்பனா அது பரவாயில்ல. இந்த சாம்பல்ல புரண்ட கழுத மாதிரி ஒருத்தவங்க தாத்தா இருக்காங்க. அவனை என்னால காரியம் ஆகிற வரைக்கும் உங்க வீட்டு ஆளுங்க எனக்கு விதவிதமா மரியாதை கொடுத்தாங்க. கல்யாணமாகி மறு வீட்டுக்கு வந்தப்போ ஒரு மரியாதை கொடுத்தாங்க. உன் பிரசவத்துக்கு வந்த பாரு அப்போ ஒரு மரியாதை கொடுத்தாங்க. ரத்னா பிறந்தப்ப பார்க்க வந்த பாரு அப்போ ஒரு மரியாதை. முதல் நாள் வாழையில, அப்புறமா தையல, அப்புறம் கையில. வீட்டோட மாப்பிள்ளைய வந்துட்டல, அதான் இலக்காரமா போச்சு. உங்களை யாரும் இலக்காரம் பண்ணி பேசல. நீங்க மட்டும் குடிக்காம வந்திருந்தீங்கன்னா உங்ககிட்ட எல்லாரும் நல்ல விதமா தான் பேசியிருப்பாங்க. நீங்க குடிச்சிட்டு வந்ததுனாலதான் கேள்வி கேட்கறாங்க. அதை புரிஞ்சுட்டு நீங்க முதல்ல உங்க தப்ப திருத்திக்கீங்க. அதை விட்டுட்டு எங்களை குத்தம் சொல்லாதீங்க. என்னடி நீ திரும்ப நான் குடிச்சதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்க? அம்பாரிக்கிற ஆம்பளைக்கு குடிக்கிற உரிமை இருக்கு. அதை தப்புன்னு சொல்ற ரைட்ஸ் யாருக்கும் கிடையாது. உங்களுக்கு நான் குடிச்சிட்டு வர்றது பிடிக்கலன்னு சொல்லுங்க, நான் சைட்லயே குடிச்சிட்டு படுத்துக்கிறேன். அப்போ உங்களுக்கு குடிக்கிறது தான் முக்கியமா தெரியுது, நாங்களாம் முக்கியமா தெரியல. ஆமாடி, எனக்கு எந்த சந்தோஷமும் இருக்கக்கூடாது நீ நினைக்கிற. வேற என்ன பண்றது? என் சைட்ல கூட கூலிக்கு எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க. அவங்க தினமும் குடிக்கிறாங்க. பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்கு. ஆனா இந்த மாதிரி யாரும் தகராறு பண்ணலையே. இங்க என்னடா மாமனாரு கிழவன் கேள்வி. ஏங்க என் மேல இருக்கிற கோவத்தை ஏங்க சாப்பாடு மேல காட்டுறீங்க? வேற என்ன பண்றது? மனுஷனை நிம்மதியா சாப்பிட விடுறீங்களா? சாப்பாடு போடுறது ஒரு கலைடி. புருஷனோட மனசு அறிஞ்சு நல்ல விதமா பேசி கொஞ்சமா சாப்பிட்ற விட நிறைய சாப்பிட வைக்கணும். ஆனா நீ என்னடா புருஷனை கூட்டிட்டு வருது பொண்ணு எதுக்குன்னு நிம்மதியா இருக்க விட மாட்டேன். நிம்மதியா சாப்பிட வந்தா ஏண்டா குடிச்சிட்டு வரேன். குடிச்சிட்டு வர்றது எவ்வளோ நல்லதுன்னு யாருக்குமே அமெரிக்காவில் குடிக்கிறானே, அதான் தப்பு நான் சொல்றேன். கிழவனையும் அந்த மீசக்காரனையும் கொலை பண்ணிட்டா சரியாயிடும்.
அஞ்சலி என்ன ஆச்சு அஞ்சலி? அஞ்சலி அஞ்சலி என்ன ஆச்சு? அஞ்சலி அஞ்சலி என்ன ஆச்சு? அண்ணி 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 கதவு திறங்க. அஞ்சலிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, கை கால்லாம் இழுத்துட்டு பாருங்க அண்ணி. நல்லா கால பிடிக்கும் நல்லா பிடிங்க. சாவி கொடுங்க. சாவி எடு. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்லம்மா. அண்ணி இந்தாங்க. என்னாச்சு? ஒண்ணு இல்ல. அம்மா சொல்லுமா. ஒண்ணு இல்லம்மா. ஒண்ணு இல்ல. என்னது அடி? ஐயோ, நல்லா அடிபட்டிருக்கேன். டைனிங் டேபிள் கபர்ட்ல ஒரு பேண்டேஜ் இருக்கு, கொண்டா. சீக்கிரம் எடுத்துட்டு வா. சீக்கிரம் கொண்டா. கையில நல்லா அடிபட்டிருக்க. இருப்பா. அண்ணி செல்லம்மா என்னது? வெளியே போய் பேசிக்கலாம், போங்க. தூங்கட்டும். என்ன குடும்பமா இது? பாக்குறதுக்கே பாவமா இருக்குமா? இந்த பொண்ணுக்கு இதுக்கு முன்னாடி இப்படி வந்திருக்காமா? தெரியல மாமா. செல்லம்மா, அஞ்சலி நாளைக்கு அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுறலாமா? ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, நம்ம வீட்டுல இருந்து அஞ்சலிக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாம தான் பதில் சொல்லி ஆகணும். நாம தானே பொறுப்பு. அதை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. நாளைக்கே கொண்டு போய் விட்டுலாம் செல்லுமா. ஆமாம்மா, வடமலை சொல்றதும் சரிதான். ஏகே சார் நல்லவர் தான்மா, பிரச்சனையை எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பாரு. ஆனா அவர் பொண்டாட்டி மதுமிதா விஷயத்தை கேள்விப்பட்டேன்னு ஊழியர் வந்து வம்பளப்பா, ஊரையே கூட்டுவா. இது உனக்கு தேவையாமா? அதுக்காக பயந்துகிட்டு அஞ்சலி திருப்பி அனுப்ப சொல்றீங்களா? ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்க? அஞ்சலி அங்க இருக்க முடியாதுங்கிறதுனால தான் ஏகே சார் இங்க கொண்டு வந்து விட்டுருக்காரு. அவளும் நடந்ததெல்லாம் மறந்துட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தேறி வந்துட்டு இருக்கா. இந்த சமயத்துல போய் அவளை திருப்பி அமிச்சா நொந்து போயிட மாட்டா? நான் சொல்றதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற செல்லுமா. அஞ்சலிக்கு ஃபிட்ஸ் வந்தப்போ அமுதா பக்கத்துல இருந்தா. அவ சொன்னதுனால நம்ம ஓடி போய் கவனிச்சோம். இதே மாதிரி யாரும் இல்லாதப்ப வந்தா அவ நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாரு. அம்மா, இவன் சொல்றது கரெக்ட் தான்மா. அந்த பொண்ணு உயிருக்கே ஆபத்தாச்சுன்னா அவங்க அம்மா சும்மா இருப்பாடா? ஊரையே கூட்டி நம்ம தான் கொண்டுட்டோம்னு சொல்லுவா. இப்படி ஒரு ரிஸ்க் உனக்கு தேவையாமா? ரிஸ்க் தான், நான் இல்லைன்னு சொல்லல. நமக்காக ஏகே சார் எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்காரு, அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா? இன்னைக்கு நாங்க ஒரு கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரிக்கு ஓனரா இருக்கோம். அதுக்கு ஒரே காரணம் ஏகே சார் மட்டும்தான். நம்மள நம்பி கோடி கணக்குல முதலீடு பண்ணிருக்காரு. அவர் செஞ்ச உதவிக்கு பணத்தால நம்மால திரும்பி கைமாறு செய்ய முடியாது. அவர் அதை எதிர்பார்க்கவும் மாட்டாரு. அவரா நம்ம கிட்ட கேட்ட ஒரே உதவி இது மட்டும்தான். இதையும் ரிஸ்க்னு சொல்லி நம்ம செய்யாம இருந்தனா நம்ம மாதிரி நன்றி மறந்தவங்க வேற யாரும் இருக்க முடியாது. அஞ்சலிய நம்ம விட்டு போனா நினைப்போம். அப்படி நினைச்சா இந்த மாதிரி அனுப்பணுங்கிற நினைப்பு நமக்கு வரவே வராது. நீங்க சொல்றதுதான் நீ சரி. அஞ்சலி நம்மளே பாத்துப்போம். நம்மள ஒருத்தர் யாராவது பாத்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஆகுங்கிற பயமே இருக்காதுல்ல.
அவ கூடவே இருந்தோம்னா அதுக்கப்புறம் எந்த ரிஸ்க்குமே இல்லையே. அது மட்டும் பத்தாது, அஞ்சலிய ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அவளுக்கு ஃபிட்ஸ் வரப்போது காப்பாத்துறதை விட அவளுக்கு ஃபிட்ஸ் வராதபடியே பண்ணணும். அதுதான் முக்கியம். சரி சொல்லுமா, நீ சொன்ன மாதிரியே அஞ்சலி ஒரு நல்ல டாக்டர்கிட்ட காட்டலாம். அப்பதான் எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கும். அம்மா போய் எல்லாம் பண்ணுங்க, காலையில பேசிக்கலாமா? போ. அவளை கொஞ்சம் நல்லா பாத்துக்கமா. ஏண்டே காபி குண்டா? மாப்பிள்ள வந்திருக்காரு. மாப்பிள்ள நீங்க போங்க, நான் கொடுத்து அனுப்புறேன். ஏய், ரத்னா ஸ்கூலுக்கு போயிட்டாளா? கேட்கறேன்ல, ரத்னா ஸ்கூலுக்கு போயிட்டாளா? நாங்க உங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் அவளை பத்தி விசாரிக்கிறீங்க? ஏண்டே ராத்திரி பேசுனதெல்லாம் ஒன்றும் மனசுல வச்சுட்டு இருக்கியா? மனுஷனுக்கு கோவம் வந்தா கொஞ்சம் நிதானமில்ல தான் பேசுவான். அதெல்லாம் அப்பவே மறந்துடணுமா? எப்படிங்க மறந்துட முடியும்? நீங்க தான் உலகம்னு நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நீங்க எங்களோட குடிதான் முக்கியம்ன்ற மாதிரி பேசுறீங்க. மனசு வெறுத்து போச்சுங்க. எங்க பாசத்தோட உங்களுக்கு போதை தான் பெருசா போச்சு இல்ல? நான் ஒன்னும் அப்படி நினைக்கலமா, நீ தான் அப்படி சொல்ல வச்ச. என்ன இருந்தாலும் உங்க மனசுல இல்லாம அந்த வார்த்தை எப்படிங்க வரும்? ஏதோ வாய் தவறி வந்துருச்சுன்னு சொல்றேன்ல, திரும்ப திரும்ப அதே நோண்டிட்டு இருக்க. இப்படிதான் நேத்து ராத்திரி என் வாயை கலர்ன, நான் நிதானத்துல இல்லைன்னு தெரியும்ல. ஏண்டி ஏண்ட வாயை கொடுக்குற? இப்ப இவ்வளவு ஃபீல் பண்றிய, நேத்து என்ன பண்ணிருக்கணும்? நான் குடிச்சிட்டு வந்தேன், என்ன நிம்மதியா சாப்பிட வச்சிருக்கணும், நிம்மதியா தூங்க வச்சிருக்கணும். அப்புறம் காலையில ஏந்திரிச்சு குளிச்சு முடிச்ச உடனே நீயும் பக்குவமா எனக்கு சொல்லியிருந்தா நானும் அமைதியா பதில் சொல்லியிருப்பேன். ஏங்க, நான் எப்படி நடந்துக்கணும்னு சொல்ல தெரியுது, ஆனா நீங்க எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியல. எனக்கு இவ்வளவு சொல்ற நீங்க குடி பழக்கத்தை விடக்கூடாதா? என்னடி நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு புடிச்ச புடியிலே இருக்க. இப்ப நான் என்ன தவறா சொல்லிட்டா நீங்க பேசிட்டே போறீங்க? என்ன தவறா பேசுறது? முத்தழகி, எந்த நேரத்துல என்ன பேசுறேன்னு உனக்கு புரிய மாட்டேங்குது. நீ உள்ள போ. பாருமா இவர. அட உள்ள போன பேசிட்டே இருக்கியே, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது. மாப்பிள்ள, எல்லாம் உங்க நல்லதுக்காக தான் நான் நேற்று அந்த மாதிரி பேசினேன். அது உங்க மனசை ரொம்ப பாதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. மாப்பிள்ள, நாங்க சொன்ன உங்களுக்கு கோபம் வருது. வீட்டுல இவ்வளவு பிரச்சனை உண்டாக்குற இந்த குடிப்பழக்கம் உங்களுக்கு தேவையான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீ அட்வைஸா? இல்ல அட்வைஸ் பண்ண வரல மாப்பிள்ள, குடிக்க வேண்டாம்னு சொல்லல. அந்த ருசியே தெரியாதவங்க தான் குடிக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. நான் இங்க தண்ணி அடிக்கிறேன், யாருக்கா தெரியுதா? இனிமே நீங்க குடிக்கதா இருந்தா ஃபுல் பாட்டில் வாங்கிட்டு மாட்டிக்குவாங்க. 2 பேர் சேர்ந்து சாப்பிட்டு கமுக்கமா வந்து படுத்துருவோம். நீ நானும் சேர்ந்து குடிச்சிட்டு கமுக்கமா படுக்கணுமா? ஆமா. ஏயா மோர் சோறு சாப்பிட்டு இலை மூடுற வயசாயிடுச்சு, ஏயா உனக்கு இந்த புத்தி? இப்போ இவன் இவன் வந்து ஐயோ போகும்போதே போயிடுவான் போல இருக்க. இந்த வீட்டில் அறிவுரை சொல்றாங்களா குடின்னு சொல்றாங்களா? விவசாய கிட்ட குடும்பமா இல்ல இருக்கு, இங்கே போய் பொண்ணு எடுத்த பாரு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.